சிஸ்டர், நீங்க காலேஜ் படிக்கும்போது கர்த்தரும் நீங்களும் எப்படி இருந்தீங்க? பிரதர், நீங்க ஸ்கூல் படிக்கும்போது நீங்களும் ஆண்டவரும் எப்படி இருந்தீங்க? எப்படி இருந்தீங்க? எப்படி இருந்தீங்க? அன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணுமே பெருசா தோணலையே, கர்த்தர் மட்டும்தானே பெருசா தோணுனாரு. அன்னைக்கு உங்களுக்கு திட்டுனதுக்கு ஒரு கோபமே வரலையே, ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க. அன்னைக்கு அவ்வளோ பெரிய தாழ்வின் பாதையில போயிட்டு இருந்தீங்க. ஆனா அது உங்களுக்கு கஷ்டமாவே தெரியல, ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருந்து உங்க கஷ்டத்துல அவர் உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சதுனால இந்த பிரச்சனை ஒண்ணுமே உங்களுக்கு பெருசா தெரியவே இல்லைல்ல. தெரியவே இல்லைல்ல. நீங்க எதையுமே, எந்த சொகுசையும் நீங்க விரும்பவே இல்லை. நீங்க எதையுமே விரும்பல, ஒண்ணு மட்டும் தான் விரும்புறீங்க, அவரோட பேசிட்டு இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஆறுதலா இருந்துச்சு. நீங்க ஓடி ஓடி சர்ச்சுக்கு போனீங்க, ஓடி ஓடி தேவ சமூகத்துக்கு போனீங்க, ஓடி ஓடி அழுதீங்க. ஆனா இன்னைக்கு ஏன் ரொம்ப தூரமா போயிட்டீங்க? அன்னைக்கு மனுஷன்ட்ட பேசுறது பிடிக்கல, அவர்கிட்ட பேசுறது மட்டும்தான் பிடிச்சிருச்சு. ஆனா இன்னைக்கு கொஞ்ச நாளா மனுஷன்ட்ட மட்டும் பேசுறது ஏன் பிடிக்குது? ஏசப்பா பார்த்து நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு திரும்ப எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், வேணும், நீங்க எனக்கு வேணும், 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 வேணும். அன்னைக்கு தலையாணிய கண்ணீரால நினைச்சீங்க, ஜெப குறிப்புக்கு இல்ல. ஜெப குறிப்பை சொல்லி சொல்லி எல்லாம் தலை நினைக்கல, அவர் அன்பை நினைச்சு நினைச்சு தானே அழுது 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 அப்படியே கண்ணீரால நினைச்சீங்களே. சொல்லுவோம் முழுவலத்தோடு, நீங்க எனக்கு வேணும், 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 நீங்க எனக்கு வேணும், வேணும், வேணும்.